அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முடீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3-4 தினங்களாக நடந்த சில விடயங்களை தொகுத்து ஒரு சுருக்கமான விஷயமாக தான் நான் சொல்ல போகிறேன். அதில் முதலாவது ஜனாதிபதியோட உரை. அதாவது நேற்று பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட உரை சிறுபான்மை சமூகங்களோட உள்ளத்தை வென்ற ஒரு ஜனாதிபதியின் உரையாகவே பார்க்கப்பட்டது. அவரோட உரையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனவாத மதவாதம் அற்ற ஒரு நாடு, ஒரு தேசத்தை உருவாக்குறது தான் அவரோட முக்கிய குறிக்கோள். அவரோட ஆட்சியில் இனவாதமும் இருக்காது, மதவாதமும் இருக்காது என்றதோடு அந்த எதிர்கால பட்ஜெட்களில் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் என்றதை தான் அவர் மையப்படுத்தி பேசியிருந்தார். மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் முதல்ல இந்த இனவாதம் மதவாதம் என்றால் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இனத்தை ஓரங்கட்டும் விதமாக, அதாவது நாங்கள் தான் உயர்ந்தாக்கள், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் தகுதியான ஆக்கள், நாங்கள் தான் எல்லாம் செய்யணும் என்று நினச்சி இன்னொரு இனத்தை நாங்கள் ஓரம் கட்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே இனவாதம் தலை தூக்கி ஆடும். ரைட்? அதுதான் இனவாதம் என்று. மதவாதம் என்றால் என்ன? இப்போ நான் சொல்கிறேன், நான் முஸ்லீம், நான் என்ன சொல்கிறேன், ஏண்ட மார்க்கத்தில் ஏண்ட சமயத்தில் இருக்கிறது தான் முக்கியம், மற்றது எல்லாத்தையும் நான் கணக்கெடுக்க மாட்டேன், அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் விட்டேன் என்று சொன்னால் அது மதவாதத்துக்குள்ளே போய்ட்டு சேர்ந்துடும். உதாரணமாக பாருங்கள், நான் எங்களோட வீட்டில் நான் பிரியாணி சமைச்சு வச்சுட்டு என் சைவ தோழர் ஒரு ஆள், அதாவது ஃப்ரெண்ட் ஒரு ஆளை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் சைவம்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கு நான் ஆக்கின பிரியாணியை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று அவரை ஃபோர்ஸ் பண்ணி நான் ஏண்ட இதை அவர்கிட்ட திணிக்கிறேன். அதாவது ஏண்ட சிந்தனையை அவர்கிட்ட திணிக்கிறேன். அப்படி திணிச்சா அது மதவாதத்துக்குள்ளே போயிட்டு சேரும். அதே போல் ஒரு சைவ சகோதரர் நீங்கள் இந்த ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடலாம், நீங்கள் வெறும் வெஜிடபிள் தான் சாப்பிடணும், வெஜ்ஜாக தான் இருக்கணும், இப்படி அவரோட சிந்தனையை எனக்கிட்ட நுழைச்சேன்னு சொன்னால் அது மதவாதத்துக்குள்ளே போயிட்டு சேர்ந்துடும். ஆகவே இனவாதம் மதவாதம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் வருவோம். அந்த ஜனாதிபதியோட உரையில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்புறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று பேச்சில் மட்டும் சொன்னால் சரி வருமா? ஏனென்று கேட்டால், முதல் நாள் 2 நாளைக்கு முன்னால் அமைச்சர் நியமனம் நடந்துச்சு. அந்த அமைச்சர் நியமனத்தில் ஒரு முஸ்லீம் அமைச்சருக்கும் கேபினட் அந்தஸ்துள்ள மினிஸ்ட்ரி வழங்கப்பட இல்லை. அப்போ இது ஒரு இனத்தை ஓரம் கட்டப்பட்ட நிலையை தான் நாங்கள் காண்றோம். ரைட்? எங்களோட இனத்திற்கான அங்கீகாரத்தை நாங்கள் கேட்குறது இனவாதமாக மாறாது. சரி, எங்களோட இனத்துக்காக வழங்கப்பட வேண்டிய அங்கீகாரம் அது எங்களோட உரிமை, அதை நாங்கள் கேட்டால் அது இனவாதம் இல்லை, அதை கொடுக்க மறுக்கிறது தான் இனவாதம். ஆகவே இந்த ஜனாதிபதியோட உரையில் அவரோட பேச்சு மட்டும்தான் அப்படி இருந்துச்சே தவிர அவரோட செயல் அப்படி இருக்க இல்லை என்றது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே போல் 25க்கு உட்பட்ட அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமிக்கப்படுவாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஒரு செட்டை நியமித்தாங்க, அதில் யாருமே முஸ்லீம்கள் இல்லை. அந்த டைமில் நாங்கள் கொஷன் பண்ண போக்கல, எங்களோட சந்தேகத்தை கேட்க போக்கல, அதுக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு ப்ரெஸ்ஸில் சொன்னார், இல்லை யாரும் அப்படி யோசிக்க வேணும், நாங்கள் முஸ்லீம்களை விட்டுட்டு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், இல்லை இன்னும் 2 அமைச்சு இருக்குத்தானே, அது கட்டாயம் முஸ்லீம்களுக்கு தான் வழங்கப்படும் என்று அவர் சொன்னார். ஆனால் மறுநாளே என்ன நடந்துச்சு? ப்ரெஸ் ரிலீஸ் வருவது இல்லை. இவ்வளவு தான் அமைச்சர்கள், இதுக்கு மேலே நாங்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கள் நியமிக்க மாட்டோம் என்று ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஏன் அமைச்சர்கள் ஒரு அமைச்சு சரி முஸ்லீம்களுக்கு கொடுக்கல என்றால் அதுக்கான பதில் இன்னும் வர காட்டும் மௌனமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். ஏன் அவர்கிட்ட கேட்குற நேரம், ஏன் அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நாங்கள் நியமிக்கலை என்று கேட்குற நேரம் அவர் சொல்கிறாரு, எத்தனையோ பிரதேசங்களில் முஸ்லீம்கள் போட்டி போட்டு வெற்றி பெறலாம் என்று இருக்கிற எத்தனையோ பிரதேசங்களில் நாங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு ஒரு உறுப்பினர் எடுத்து தந்திருக்கிறோம் தானே, அது போதாதா அவங்களுக்கு என்ற ஒரு தோரணையில் அவர் பேசுகிறாரு. அது இல்லை இங்கே பிரச்சனை.
தேர்தலில் வெற்றி அடைஞ்சது சரி, நீங்களும் தான் இப்போ 3லேருந்து 159 ஆகியிருக்கிறீங்க, வித்தவே 7 இடங்கள் எல்லாம் வெற்றி இருக்கிறீங்க. அது இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை வந்து உங்களோட கேபினட் மினிஸ்ட்ரி உள்ளுக்கு ஏன் ஒரு முஸ்லீம் அமைச்சரை உள்வாங்க இல்லை என்றது தான் கேள்வி. இப்போ இவர் சொன்னது பதிலாகாது, இன்னும் வர காட்டும் அதுக்கு பதில் வரல. ஆனால் அவசரமாக முந்திக்கொண்டு எங்களோட பெரிய தோழர் ஒரு ஆள் இருக்கிறாரு கொழும்பு ஒரு எம்பி, பெரிய தோழர் டாக்டர் ரிஸ்வி சாலிம். அவர் என்ன சொன்னார், இல்லை அரசாங்கத்தால் நியமித்தது சரி, தகுதியான திறமையான ஆக்களை தான் அரசாங்கத்தில் நியமிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால் நீங்கள் தகுதி இல்லையா? தகுதியான ஆக்கள் அப்போ எலெக்ஷனில் நிப்பாட்ட இல்லையா? தகுதி இல்லாத ஆக்களை தான் நிப்பாட்டினாங்களா எலெக்ஷனில்? ஒன்லி ஃபார் ஓட்ஸுக்கு தான் நிப்பாட்டினாங்களா? அது எப்படி நீங்கள் உங்களையே சொல்லிக்கொள்ளும் தகுதி இல்லைன்னு சொல்லி? அப்போ இந்த தகுதி இதுவெல்லாம் வாரது வந்து த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் இப்போ நியமிச்சிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருக்கு தகுதி இருக்குது? அதாவது யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எந்த ஸ்ரீலங்காவில் பார்லிமெண்ட்டில் அவங்க மினிஸ்டராக இருக்கல, இல்லாட்டி வேறு எந்த உலக நாடுகள் எந்த நாட்டில் போயிட்டு மினிஸ்டராக இருந்தாங்க? எந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்கள நியமிச்சிருக்குது? அப்போ நாங்கள் எங்களோட தலைக்கு நாங்களே மண்ணை போட்டுக்கொள்ளணும். தகுதி இல்லாத திறமை இல்லாத ஆக்கள் அப்படி இருந்தால் அஷ்ரஃப் மினிஸ்டர், அதாவது முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப்ட வந்து இவ்வளோ தரிசனமான ஒரு முடிவால் இன்றைக்கு வந்து என்பிபி வந்து ஆட்சியாக ஏறி இருக்குது. தகுதி இல்லைன்னு நாங்கள் எப்படி நாங்கள் சொல்கிறது? ஒரு முட்டாள்தரமான கருத்தை வந்து அவர் முன் வச்சிருந்தார். ஆகவே வந்து இப்படியான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது வந்து முட்டாள்தனம். கொஞ்சம் யோசித்து செயற்படணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விடக்கூடாது. சரி, அமைச்சுக்களில் தான் ஒரு முஸ்லீம்க்கு இடம் இல்லை. அமைச்சர்களோட செயலாளர்களை நியமிச்சாங்களே, அந்த செயலாளர்கள்லையும் ஒரு முஸ்லீம் செயலாளர் வந்து இடம்பெறலையே. அப்போ அது என்னது? யாருக்கு எதுக்குமே தகுதி இல்லாதாக்கள், எதுக்குமே அருகதை இல்லாதாக்கள்னு நாங்கள் ஓரங்கட்டப்பட்டா இது தானே பியோ இனவாதம். அப்போ இனவாதம் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்கணும் என்று பேசிட்டு செயற்பாடு வந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்போ அதையும் நாங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து இப்போ பிரதி சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டிருக்குது டாக்டர் ரிஸ்வி சாலிக்கு. அப்போ அவருக்கு அந்த பிரதி சபாநாயகர் பதவி எங்கே சரி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுக்கான தகுதியை வளர்த்து கொண்டு வந்தால் எடுத்தார்? இல்லை அதே வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு பதவி, அதை வச்சு எதையுமே செய்ய இயலாது. ரைட்? அதை வச்சு எங்களோட கருத்துக்களை லவுடாக பேச இயலாது. எல்லாருக்கிட்ட ஏச்சிப்படுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்கணும். முதல்ல பிரதி சபாநாயகருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ இருக்கிற சபாநாயகர் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் பிரதி சபாநாயகர் அந்த சீட்டில் போய்ட்டு உட்கார்றதுக்கு. ஆனால் அதுலேயும் என்ன நடக்குது? ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், டைம் சரி, அப்படி இப்படின்னு எல்லா இடவாயாலும் ஏச்சிப்படுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர அவருக்கான சொந்த கருத்தை முன்வைக்கிறதுக்கான ஒரு பதவி அங்கே இல்லை. அதே போல் இன்னொரு டவுட் உண்டு. அதாவது இந்த சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த சிஸ்டம் சேஞ்சை வந்து நேற்று நாங்கள் நல்லா பார்த்தோம். என்னன்னு கேட்டால் நிறைய சிஸ்டம் சேஞ்ச் இருக்குது. அதில் ஜனாதிபதி தனியாக வந்தது, அவரே காரை திறந்தது, எளிமையாக ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் விட பெரிய ஹைலைட்டான ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்னான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் அந்த ஆளை பார்த்த கோணம், அவரோட ஒரு முகம், நேற்றையும் பாராளுமன்றத்திலையும் பிரதி அமைச்சர் பதவியேற்க போக்களையும் வந்து இன்னொரு முகமை பார்க்குறோம். ரியல் சிஸ்டம் சேஞ்ச். அதாவது நான் சொல்கிறது தோழர் முனீர் முலாஃபர் பிரதி அமைச்சர், அவரை தான் சொல்கிறேன். எந்த நேரமும் தொப்பியோடு இருந்த மனுஷன் எந்த நேரமும் தொப்பி, அதாவது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நாங்கள் அவரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலும், எந்த இடத்துல போனாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலும். அப்படி இருந்தது நேற்று பாராளுமன்றத்தை தேட வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே முனீர் முலாஃபரை காணலன்னு சொல்லி தேட வேண்டிய நிலைக்கு ஆளாக்கினார். அது அவரோட சொந்த விருப்பமா அல்லது ஏதும் வற்புறுத்தல்கள் உள்ளாக்கப்பட்டாரா என்றது தெரியா. நாங்கள் இந்த தொப்பிக்கு சண்டை பிடிச்சி தொப்பி கட்டாயம் போடத்தான் ஒன்றும் போடப்படாது, அது இல்லைங்க இன்னைக்கு பிரச்சனை. தேர்தலுக்கு முன்னுக்கு ஒரு முகம் காட்டிட்டு தேர்தலுக்கு பின்னுக்கு இன்னொரு முகம் காட்டுறீங்களே, ஏன் என்ன பிரச்சனை? அடுத்தது அவருக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு கேட்டால் இனவாதம்
அதாவது இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத நாடை உருவாக்கணும் என்றது தான் எங்களோட ஜனாதிபதியோட விருப்பம். ஓகே, அதுதான் இது. ஆனால் இவருக்கு கொடுத்திருக்கிற அமைச்சு என்ன? இந்த நல்லுறவு என்ற ஒரு அமைச்சு என்னத்துக்கு? குடும்ப சண்டைகள் தீர்த்து வைக்கிறதுக்கா? இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் என்று சொன்னால் அதுக்கான ஒரு மினிஸ்ட்ரி உண்டு. என்னத்துக்கு? அதுவும் இவர் என்னத்துக்கு நியமிச்சிருக்காங்க? நீங்கள் தான் பிரச்சனைக்காராக்கள், நீங்கள் வாரதை நீங்கள் தான் பார்க்கணும் என்று அவரை ஒதுக்குறதுக்கா? அப்போ அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பேச்சில் மட்டும் இருந்து சரி வராது, செயற்பாடிலையும் இருக்க வேண்டும் என்றது. இப்போ நார்மலாக அரசாங்க ஒரு ஆட்கள்கிட்ட மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சா ஒரு முறை அந்த நம்பிக்கை உடஞ்சிச்சின்னு சொன்னால் திரும்ப அந்த நம்பிக்கையை பெறுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்குது. நம்பிக்கை வச்சாங்க, இப்போ திடீரென்று இந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் செயலாளர்கள் நியமனங்களில் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு கிடைக்கல, எங்களை ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த நம்பிக்கையை பில்ட் பண்ணுறதுக்கு சரியான வேலை திட்டங்களை அரசாங்கம் செய்யணும் என்றதை நாங்கள் யோசிக்கணும், கவனிக்கணும். அடுத்தது நான் ஒரு வீடியோவில், எலெக்ஷனுக்கு முந்தின வீடியோவில் நான் சொன்னேன் ஒரு எதிர்கட்சி வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆரோக்கியமான, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி வேண்டும், அதனால் யோசித்து வாக்களிங்க என்று சொன்னேன். அதுக்கு என்னெல்லாம் கதைச்சிங்க? யாரிட கைக்கூலி, எஸ்ஜேபிடையா, ரணில்டையா, அவங்கடையா இவங்கடையா கைக்கூலி, யாருக்கு வக்காலத்து வாங்குறீங்க, எத்தனை கதை வந்துச்சு. இப்போ பாருங்க, ஜான் ஸ்டுவர்ட் மில் என்றவர் 1806 மே மாதம் 20 பிறந்து 1873 மே 8 வரை காட்டும் அவருடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன் ஆன ஜான் ஸ்டுவர்ட் மில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், a lack of opposition or criticism is the greatest danger for democracy. அதாவது எதிர்க்க யாரும் இல்லை என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆபத்து. ரைட்? இந்த ஜான் ஸ்டுவர்ட் மில் என்றவர் யாரும் சொந்தக்காராக்களா? இல்லை. அதே மாதிரி இந்த சஜித் பிரேமதாஸ், இல்லாட்டி சஜித் பிரேமதாஸோட வாப்பா ரணசிங்க பிரேமதாஸ், அவங்களுடைய யாருடையும் சொந்தக்காராக்களா? இல்லை. இந்த ரணில் விக்ரமசிங்க, அவரோட மாமா ஜெயவர்தன், அவங்களுடைய யாருடையும் சொந்தக்காராக்களா? இல்லை, யாருமே இல்லை. எதுக்குமே சம்பந்தப்படாத ஒரு ஆள். அவரோட கருத்து இது. அப்போ அந்த காலத்திலிருந்து ஒரு நியாயம் என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், ஆளும் கட்சி ஒன்று இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி ஒன்று இருக்கத்தான் வேணும் என்றது ஒரு நியாயமான இது. அதை சொன்னால் அதுக்கு பெரிய பப்படம் கதையெல்லாம் கதைச்சிட்டு வாரது. ஆகவே யோசிக்கணும். ஒரு சந்தேகம் வந்துச்சா பட்டசென்று தீர்த்து வைக்கணும். அதுக்கு உதாரணம் பாருங்க, அந்த சரோஜா சாவித்ரி பால்ராஜோட விஷயத்தில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. நிலைப்பாடு என்னாண்டு பல பக்கத்தாலும் நானும் கேட்டேன், பல பக்கத்தாலும் கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சரவை பேச்சாளராக இருந்த விஜித்த ஹேரத் என்ன செஞ்சார்? எஸ், இந்த சந்தேகம் சரித்தான், ஆனால் எங்களோட நிலைப்பாடு இது இல்லை, நாங்கள் எல்லா மதத்திட சமய கலாச்சார விழுமியங்களுக்கு மதிப்பளிப்போம், அவங்கள்ட்ட கேட்காம நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொன்னாரா? அந்த சந்தேகம் தீர்ந்துச்சா? அப்போ ஏன் இந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் ஏன் கொடுக்கல என்றதுக்கு இன்னும் மௌனம் காத்துட்டு இருக்கிறாங்க? அதுதான் இன்னும் கேள்விக்குறியா இருக்குது. ஆகவே நாங்கள் எது பேசுகிறேன்டாலுமோ எது செய்கிறேன்னு சொன்னாலுமோ யோசித்து செயற்படணும். அதுதான் திரும்ப நான் சொல்கிற வேண்டுகோள். ஏன்னு கேட்டால் ஒரு ஆக்களை 100% நம்பி எங்களோட வாக்குறுதிகள், அதாவது வாக்குறுதி தாரேன்றதுக்காக 100% எங்களுக்கு நம்பலாம். அப்போ இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே எதிர்காலத்தில் சரி சிந்திச்சு செயற்படுவோம். சரி, இதுக்கு காமெண்ட் போடுறதுக்கு, எனக்கு ஏசுறதுக்கு லைனில் தோழர்கள் வாங்க, சரியா? என்னன்னு கேட்டால் அதுதானே அவங்களோட வேலை. எது பிழை செஞ்சாலும் அதை சுட்டி காட்டக்கூடாது. எது ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. வக்காலத்து வாங்குறதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கும் வந்துடுவாங்க. ரைட்? அதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. இது நடந்த விஷயத்தை தான் நான் பேசுகிறேன், நடக்காத விஷயம் எதையுமே நான் பேசலை. ஆகவே இந்த முட்டு கொடுக்குற வேலை இங்கே வச்சுக்கொள்ளவான. ஆரோக்கியமான கருத்துக்கள் எதுவும் இருந்தால் பதிவு. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.